ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு வந்து எல்லாருக்கும் தேவையான, அதாவது தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் வந்து காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன அதாவது செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வந்து வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுல உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ குரு வந்து உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு வந்து உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு வந்து 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் வந்து 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் வந்து குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசியை குரு பார்ப்பாரு. இதுதான் வந்து தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி வந்து ஏற்கனவே குரு வீட்டுல இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் வந்து தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட இருந்து வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக வந்து நம்ம உணர்வோம், சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் வந்து அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க, துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசி சுக்கரனோட ராசி. துலாமுக்கு ஏற்கனவே வந்து தொழில், துலாம் ராசினாலே இந்த தராசு சின்னம் தான். துலாம் ராசிக்காரங்க பொதுவா வந்து தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்,
ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை செய்யறது அந்த அளவுக்கு வந்து மனதிற்கு பிடித்தமான செயல் கிடையாது. வியாபாரம் பண்ணணும், வேலை பண்ணணும், அதுல அது நியாயமா இருக்கணும். அதுல அதான் மெயின். துலாம் ராசிக்காரங்க கரெக்டா, அதாவது எதை எடுத்தாலும் ஆஹ் வியாபார நோக்கத்தோட, இதுல நம்ம என்ன பிசினஸ் கிடைக்கும், அதுல என்ன பிசினஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பார்வையிலையும் தொழில் தொழில் பண்ணலாமா, இதுல தொழில் பண்ணலாமா, இதுல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு தொழில் ரீதியாவே இருக்கும் அவங்க மனசு எல்லாமே. இப்ப வந்து துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த தொழில் ஸ்தானம், 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த தொழில் ஸ்தானத்திலேயே குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்ல விதமா போகும். தொழில்கள்ல முன்னேற்றம் இருக்கும். 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா, தன்னோட கர்மத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள். அப்படின்னா என்ன அப்படின்னா, தான தர்மங்கள். இந்த கர்மத்தை குறைக்கிறதுக்கு தான தர்மம் பண்ணி தான் அந்த கர்மாவை கழிக்கணும்னு அமைப்பு. அந்த அமைப்புகள்லாம், அந்த தான தர்மங்கள்லாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா பண்ணுவீங்க. அந்த தான தர்மங்கள் பண்ணுவீங்க. தான தர்மம் சும்மா பண்ணிட முடியுமா? தனக்கு போகாதான தான தர்மம்னு சொல்லுவோம். உங்களுக்கு உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும். பூர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். வாக்கு, நீங்க கொடுத்த வாக்க கூட வாக்குல காப்பாற்றக்கூடிய தன்மைகள். இப்போ காசு கொடுக்குறேன், நம்ம கையில காசு வரும், நான் கொடுக்குறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த கண்டிப்பா அந்த என்ன அந்த வாக்கை வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள், அதெல்லாம் வந்து சரியா கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி மகிழ்ச்சிகள், குடும்பத்துல வந்து முக்கியமா மகிழ்ச்சிகளா சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாரும் விரும்புவாங்க. அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த குடும்பத்துல ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதெல்லாம் வந்து நிறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இன்னொன்னு குடும்பம் அமையும். குடும்பம் அதாவது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அமையவே இல்லை அப்படின்னா அந்த 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பம் அமையிற அமைப்புகள்லாம் வந்து இளைய தலைமுறைகளுக்கு கண்டிப்பா இருக்கும். 2ஆம் இடம் தனம், பொருளாதார முன்னேற்றம் வரும், பொருளாதாரம் உயர்வு கிடைக்கும். அந்த அமைப்புகள்லாம் வந்து குரு வந்து கொடுப்பாரு. 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் இது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான். 4ஆம் இடம்னா என்ன அப்படின்னா, தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் மாணவர்கள் வந்து நல்லா கல்விகள்ல வந்து ஒரு உயர்வு அடையக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி தாய் வழி உறவுகள்னால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அப்படின்னா என்ன, தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும்னு அமைப்பு இருக்குதுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு, ரொம்ப நாளா வந்து வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு, வீடு வாங்குறது எல்லாருக்குமே ஒரு நல்ல கனவு. அந்த கனவு, வீடு வாங்குற கனவு அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி வாகனம், 4ஆம் இடம் வந்து வாகனத்தை குறிக்கும். ஏதாவது நல்ல டூ வீலர் வாங்கணும், இல்ல நல்ல ஃபோர் வீலர் கார் வாங்கணும், பழைய கார் தான் வச்சிருக்கிறோம் நம்ம போட்டுட்டு புதிய கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இந்த உச்சகுரு 4ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை இந்த உச்சகுரு பார்க்கறதுனால கண்டிப்பா வந்து வீடு வாகன யோகம்லாம் கண்டிப்பா உண்டு. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இருந்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கத்தான் கொடுப்பாரு.
அந்த கடன் நோய் எதிரி சுப கடன் ஆகும். வாங்குனீங்க, கடன் வாங்குனீங்கன்னா திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். ஏன்னா அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. உச்சகுரு வந்து போன மாதம் வந்து தனுசு வீட்டை பார்த்தாரு. போன ஒரு வருட காலமா மிதுன வீட்டுல இருந்து தன்னோட தனுசு வீட்டை பார்த்தாரு. ஆனாலும் பகை நிலைமையில இருந்து தான் பார்த்தாரு. அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. இப்ப உச்சகுரு கடக வீட்டுல, அதாவது நட்பு நட்பு ஸ்தானத்துல இருந்து உச்சகுரு, அதுதான் அங்க மெயின். உச்சமா இருந்து உங்களோட 6ஆம் பாவத்தை பார்க்கும்போது கடன்கள் வரும் தான், சுப கடன்கள் வரும். சனி வந்து அவங்க 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நோயை கொடுத்துருப்பாரு. அந்த நோயெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. நோய் தீரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் நல்ல விதமா இருக்கும். எதிரிகள் வந்து குறைவாங்க. அவங்களே வந்து விலகி போகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்ப வந்து பொது பலன்கள் தான் சொல்லியிருக்கிறோம். உங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் துல்லியமான பலன்கள், தசாபுக்தி அடிப்படையில துல்லியமான பலன்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்கள் வாங்கிங்க. நன்றி, வணக்கம்.